நைட் சென்ட்ரியில் தனியாக இருந்த என்கிட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் சில விஷயங்கள் செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. தனக்கு நேர்ந்த கொடுமை தாங்க முடியாமல் இறந்து விடலாம் போல உள்ளது, தயவு செய்து என்னை வேலையிலிருந்து தூக்கிவிடுங்கள் என பெண் காவலர் கதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னை உடனே பணியிலிருந்து நீக்கிருங்க மேடம். இந்த காவல்துறையில் என்னோட சர்வீஸில் நான் பல அதிகாரிகளை, நல்ல அதிகாரிகளையும் பார்த்துருக்கேன், மோசமான அதிகாரிகளையும் பார்த்துருக்கேன். எல்லார்கிட்ட இருந்து எனக்கு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்துக்கு நன்றிங்க மேடம். இந்த காவல்துறைக்கும் நன்றிங்க மேடம். பழனி இருப்பு பாதை காவல் நிலையத்தில் முதல்நிலை பெண் காவலராக வேலை பார்த்து வந்த பெண் காவலர் ஒருவர் பழனியில் வாடகைக்கு வீடு எடுத்து கணவர் மற்றும் 2 மகள்களோடு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இரவு பணியில் இருந்த 2 பெண் காவலர்களை அனுப்பி வைத்துவிட்டு காவல் நிலையத்தில் தனியாக இருந்த தன்னிடம் சிறப்பு ஆய்வாளர் மணிகண்டன் தவறான முறையில் நடந்து கொள்ள சொன்னதாக பெண் காவலர் குற்றம் சாட்டியுள்ளார். அதுக்கடுத்து இன்னொரு நாள் அதே எஸ்எஸ்ஐ மணிகண்டன், நான் நைட் சென்ட்ரியில் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பழனியில் நைட் ரவுண்ட்ஸ் டியூட்டியில் இருந்த உமன் ஹெச்சி மேடம் ஒருத்தவங்களையும், பழனியில் சி செக்ஷனில் பிளாட்ஃபார்ம் டியூட்டியில் இருந்த இன்னொரு உமன் ஹெச்சி மேடம் 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் அமிர்தா ட்ரெயினில் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்க மேடம். அனுப்பிட்டு நைட் சென்ட்ரியில் தனியாக இருந்த என்கிட்ட நைட்டு 12 மணி வரைக்கும் சில விஷயங்கள் செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. அப்போ நான் அவரை எதிர்த்து தான் மேடம் பேசினேன். அந்த அதிகாரியை நான் எதிர்த்து தான் பேசினேன். நீங்கள் ஒரு உமன் இன்ஸ்பெக்டராக சொல்லுங்கள் மேடம், நான் எழுத்து பேசினது தப்புன்னு சொல்கிறீங்களா மேடம்? இது குறித்து பெண் காவலர் பேசியதால் அதிகாரியை எதிர்த்து பேசியதாக தண்டனையாக பழனியிலிருந்து திருச்சிக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதாக பெண் காவலர் தெரிவித்துள்ளார். இல்லை வேற நான் என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மேடம்? ஆமாம் மேடம், நான் அவரை பேசினது தப்பு தான் மேடம். சரி, நான் அப்புறம் அப்படி இல்லாமல் நான் வேற எங்கேயாவது யாரையாவது எதிர்த்து பேசியிருந்தா என்னை ஒரு ஓவர் மார்ச் பண்ணியிருக்கணும், இல்லை எனக்கு ஒரு மெமோ கொடுத்துருக்கணும். தன்னை பழி வாங்கவே திருச்சிக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதாகவும் மன உளைச்சலில் இறந்து விடலாம் என அடிக்கடி தோன்றியதாகவும் தெரிவித்துள்ளார். நானும் போய் திருச்சி ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னை அனுப்பலை. எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. எனக்கு மன உளைச்சல். எனக்கு எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலாம் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தால் எந்த ட்ரெயினை பார்த்தாலும் போய் விழுகலான்னு எனக்கு தோணுச்சு. நம்ம சரி இப்படியே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம விழுந்து செத்துருவோம் அப்படின்றதுக்காக திரும்ப நான் 17ஆம் தேதி திரும்ப நான் எஸ்பி சாரை பார்க்கறதுக்காக நான் ஆர்பிஓக்கு வந்திருந்தேன். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து இடமாறுதல் குறித்து பேச திருச்சி சென்ற போது அவரை சந்திக்க விடாமல் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் செயல்படுவது மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் தான் வேலையை விட்டே செல்வதாகவும் பெண் காவலர் ராஜினாமா கடிதம் எழுதியுள்ளார். ஏற்கனவே மன உளைச்சல் இருக்க என்னைய நீங்க வேணுன்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு மதுரைக்கும் திருச்சிக்குமா அலக்களிக்கிறீங்க. நான் எந்த தவறுமே பண்ணாத என்னைய ஏன் இப்படி பழி வாங்குற விதமா ஏன் நடந்துக்கிறீங்க? 7 வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல இருந்துட்டீங்க அப்படின்னு என்னைய சொல்றீங்க. நீங்களும் தான் மேடம் 7 வருஷமா ஒரே இடத்துல எஸ்பி இன்ஸ்பெக்டராகவே இருக்கீங்க. எஸ்பி ஐயாவே என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை பழனிக்கு ஓடியா போட சொல்லியும் நீங்க திட்டமிட்டு வேணும்னே திண்டுக்கல் இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு வேணும்னு என்னை போட மாட்டீங்க மேடம். இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் நீங்க என்னை பழி வாங்கவே தேவையில்லை மேடம். நானே வேலையை விட்டு போயிடுறேன் மேடம். இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி காமாட்சி தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு 1 வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.